எல்லாம் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பயணத்தை எல்லாம் நமக்கு லேசாக்கி தரட்டும். நம்ம இப்போ ஒட்டகத்தை பார்த்து வந்தோம். ஒட்டகத்தை பற்றி அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். அதனால தான் நம்ம ஒட்டகப்பட்டிக்கு வந்தோம். ஒட்டகம் என்பது அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மிக சிறந்த ஒரு பிராணி. ஒட்டகத்திற்கென்று தனிச்சிறப்புகள் நிறைய இருக்கிறது. ஒட்டகத்துடைய கண்களில் 3 திரைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதாவது புயல் காற்று அடிக்கும் பொழுது அந்த ஒரு திரையை கொண்டு மூடிக்கொள்ளும். இந்த மணல் ஒரு காற்று ஒன்று அடிக்கும், அதற்கு ஒரு திரை. இப்படி 3 திரைகளை கொண்டு ஒட்டகம் தன்னுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு தடவை தண்ணி குடிச்சா 1 மாசம் தண்ணி குடிக்காமல் ஒட்டகம் வாழும். ஒரே ஒரு தடவை தண்ணீர் குடிக்கும். அந்த தண்ணீரை 1 மாசம் வரைக்கும் அதை பாதுகாத்து வைத்துக் கொள்ளும். 1 மாசம் தண்ணி குடிக்காம கூட ஒட்டகம் வாழும். நான் சொன்னதை போன்று 5.5 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரே நடையில் ஒட்டகம் நடந்து செல்லும். அதே போன்று ஒட்டகத்திற்கு திமில்கள் இருக்கிறது. அந்த திமில்களில் கொழுப்பு சத்துக்களை ஒட்டகம் சேர்த்து வைத்துக் கொள்ளும். தனக்கு சாப்பாடு கிடைக்காத நேரத்தில் திமில்ல உள்ள அந்த கொழுப்புகளை அது சாப்பிட்டுக் கொள்ளும். அப்படியே அந்த திமில்கள் அப்படியே அது உடலுக்கு தகுந்த மாதிரி உணவாக மாறிக்கொள்ளும். மறுபடியும் சாப்பிடும்போது அந்த திமில்களில் அந்த கொழுப்பு சேர்ந்து கொள்ளும். இப்படியெல்லாம் அல்லாஹ் சிறப்புகளை அந்த ஒட்டகத்திற்கு கொடுத்திருக்கிறான். சில ஒட்டகங்களுக்கு 2 திமில்கள் இருக்கும், சில ஒட்டகங்களுக்கு 1 திமில் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு ஒட்டகம் இருந்தது. எங்க பேர் யாரா சொல்லுங்க பாப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துடைய பேர் என்ன? தஸ்வா. மாஷா அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். தஸ்வா. அந்த ஒட்டகம் நாளைக்கு சொர்க்கத்திற்கும் வரும். அந்த ஒட்டகம் தான் இன்றைக்கு மஸ்ஜிதுன் நபவி இங்க கட்டணுங்கிறத முடிவு செய்தது அந்த ஒட்டகம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டகம் தஸ்வா இருக்கிறது. அதே போன்று உலகத்திலேயே காரி துப்பக்கூடிய ஒரே மிருகம் ஒட்டகம் தான். நீங்க ஒட்டகத்துக்கு முன்னாடி போய் ஏதாவது விளையாட்டு பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அது அப்படியே வாயில எச்ச சேர்த்து துப்பி விட்டு. அப்படி ஒரு தன்மை ஒட்டகத்திற்கு தான் இருக்கிறது. ஒட்டக பால் கொழுப்பு சத்து மிக குறைந்தது, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அதே போன்று இதெல்லாம் தாண்டி ஒட்டகத்திற்கு ஒரு மிக சிறந்த ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கான். அது என்னன்னு சொன்னா, குர்பானி கொடுக்க போறோம்னு அந்த ஒட்டகத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுவா வந்து தலையை வைத்து அப்படியே படுத்து கொள்ளுமா. இது ஒட்டகத்திற்கென்றே அல்லாஹ் கொடுத்த மிக சிறந்த சிறப்பு. நம்ம குர்பானி கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சுட்டா அந்த ஒட்டகம் என்ன செய்யுமா, தானா வந்து தலையை காட்டி அப்படியே உட்கார்ந்துருமா. அப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா மிக சிறந்த ஒரு படைப்பாக இந்த ஒட்டகத்தை படைத்திருக்கிறான். அதனாலதான் என்ன சொல்றான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். நீங்கள் ஒட்டகத்தை சிந்திக்க மாட்டீர்களா, அதை எப்படியெல்லாம் நாம் படைத்திருக்கிறோம் என்று பார்க்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாம் ஒரு ஃபன்னா அதை பார்த்தாலும் அதிலேயும் அல்லாஹுடைய சிந்தனையை கொண்டு வந்து அல்லாஹுடைய மிக சிறந்த ஒரு படைப்பை பார்த்து விட்டு செல்லுகிறோம் என்கிற மன திருப்தியோடு